ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு தமிழ் தேசியம், இன்னொரு கண்ணு திராவிடம்னு வச்சுக்கிட்டு வந்திருக்கே என்று ஒரு மிருகம் மிருக காட்சி சாலையிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு மரக்கடை பகுதியில் மக்கள் சந்திப்பு, ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, மக்கள் சந்திப்பு. மரக்கடைக்கார தாத்தா அழுகுறாரு. மரக்கடையில இருந்த பலகையும் பெஞ்சையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி என்கின்ற அந்த நபர் தமிழர்கள் பிராமணர்களினுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்களே வலியுறுத்துகின்றன என்று சொல்லுகிறார். ஏன் திருக்குறளே கூட பிராமணர்கள் காலில் விழ வேண்டும் என்று சொல்லுவதாக அவர் பயன்படுத்துகிறார். ஒருவன் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் என்றால் அவனை படைத்தவன் இறைவனாகவே இருந்தாலும் அந்த பிச்சை எடுத்து அவனும் கெட்டு ஒளியட்டும் என்று பேசியவர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் எப்படி சனாதனவாதிகளுக்கு ஆதரவானவராக மாறுவார்? இந்த கூட்டம் உயிர்நேயத்தோடு ஓடி வந்திருக்கிறது, நாய்களுக்காக ஓடி வந்திருக்கிறது. அந்த நாய்களுக்காக ஓடி வந்த நபர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன், என்னைத்தான் கருவறைக்குள் உள்ளே விடமாட்டேன் என்றாய், அந்த நாயை விடுவதற்காவது அனுமதி பெற்றுக் கொண்டு அந்த நாயையாவது உள்ளே கூட்டிட்டு போ. நாயே, நானும் உன்னோடு போராட வருகிறேன். அந்த நாயோடு ஓடி வந்த கூட்டம், மன்னிக்கணும், நாய்க்காக ஓடி வந்த கூட்டம் தமிழர்கள் பார்ப்பனரின் காலில் விழ வேண்டும் என்று கேட்கிறது என்றால் யார் நாய் யார் நபர் என்பதை நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். தியாகராயர் 10,000 ரூபாய் எப்ப 1916 10,000 ரூபாய் அழுததற்கு பிறகு அவர் போகிறார் குடமுழுக்கில் கலந்து கொள்வதற்கு. போனா இப்படி ஒரு மேடை போட்டு மேடையில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய பார்ப்பனர் முதற்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் 10,000 ரூபாய் நிதி கொடுத்த தியாகராயருக்கு அந்த மேடையில் இடம் கொடுக்கப்படவில்லை. இளையராஜாவை நாடே கொண்டாடுகிறது என்று சொல்லுகிறானே, அந்த இளையராஜாவை என்ன செய்தார்கள் ஸ்ரீரங்கத்து பார்ப்பனர்கள்? இளையராஜாவையும் இதே கதிக்குத்தான் ஆளாக்கினார்கள். பரவாடு மாதவன் நாயர் டெல்லி சபைக்கு போட்டியிடுகிறார். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு அவர் போட்டியிடும் பொழுது 14 பேர் அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்னவென்று, நீங்கள் போட்டியிட்டால் நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன் என்று. போட்டியிடும் பொழுதுதான் தெரிகிறது யாரெல்லாம் அவருக்கு கடிதம் போட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக வாக்களித்து டி.எம். நாயர் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த கடிதத்தை போட்ட 14 பேரும் எந்த ஏரியாவை சேர்ந்தவாள் தெரியுமா? மயிலாப்பூர் அண்டு வெஸ்ட் மாம்பலம். தந்தை பெரியார் பேசுகிறார், என்னுடைய போராட்டத்திற்கு பிறகுதான் 1-2 பேர் ஹைகோர்ட்டில் பார்ப்பனர் அல்லாத வக்கீல்கள், பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள் என்று. இன்றைக்கும் அதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 1-2 பேரை வைத்து நம்மை ஏமாற்ற பார்த்து கொண்டிருக்கிறது பார்ப்பன கூட்டம். இந்த சென்னிமலை நகரத்திற்கு வருகை தந்தது முக்கியமான ஒரு நகரம். இந்த சென்னிமலை நகரம் ஏனென்றால் திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது சற்று அமைதியாக இருப்பது போல தெரிகிறது. ஆனால் அவர்கள் அமைதியாகவில்லை. மாறாக ஒவ்வொரு சாதி சங்கங்களுக்கும் போய் இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் RSS சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்னதாகவே அவர்கள் திட்டமிட்ட ஒரு ஊர் எதுவென்றால் அது சென்னிமலை தான். சென்னிமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் முருகனுக்கு ஆபத்து. அவனுக்கு பாருங்க, உலகத்துல முருகன் எங்க இருந்தாலும் அவனுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. அவர்தான் சக்தி வாய்ந்த கடவுள். அவர்தான் அப்பாவுக்கே பாடம் சொன்ன கடவுள். அப்பாவுக்கே பாடம் சொன்ன அந்த கடவுளுக்கு பாதுகாப்பில் ஏன் குறைபாடு ஏற்படுகிறது என்று தெரியவில்லை. அவருடைய பாதுகாப்பில் குறைபாடு வரக்கூடாது என்பதால் தான் அவருடைய அம்மா கூட அவருக்கு வேல் ஒன்றை பரிசாக கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் புராண கதைகளில். அப்படிப்பட்ட வேலையும் பூத கணங்களையும் பாதுகாப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று துடிப்பது ஏன் என்று தெரியவில்லை. ஒன்று, முருகனுக்கு உண்மையிலே பூதகணங்கள் சுத்தி இல்லாம இருக்கணும், இல்லைன்னா இவன் தான் அந்த பூதமா இருக்கணும். இவன் அந்த பூதமா இருக்கிறதுனால தான் கரெக்டா அந்த படையில தான் போய் சேரணுன்றதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் போல. அப்போ இந்த போலி கூட்டம் என்ன செய்தது என்றால் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் நாம் அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு நாளில் ஜான் பீட்டர் என்பவருடைய ஒரு வீட்டில் ஒரு வழக்கமான பிரேயர் நடக்கிறது. எல்லா வார நாட்களிலும் வீடுகளில், கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் பிரேயர் நடக்கிறது அப்படின்றது சகஜமான ஒன்று. எப்படி வாரத்தின் 7 நாட்களும் இந்துக்களுடைய வீட்டுகளில் மணி அடித்து கொண்டும் திண்ணீர் பூசிக்கொண்டும் பாட்டு பாடிக்கொண்டும் பூஜை செய்கிறார்களோ அதுபோல தங்கள் வீட்டிலும் பூஜை செய்வதற்கும் 10 பேர் சேர்ந்து பூஜை செய்வதற்கும் அவர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. அப்படி ஒரு வீட்டில் பூஜை நடக்கிறது. நடந்தவுடன் செப்டம்பர் 25ஆம் தேதி ஒருவர் ஓடி வருகிறார். அவருக்கு பேர் ஜோசப் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அந்த ஜோசப் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர் ஒரு அமைப்பின் பெயரையும் சொல்லுகிறார். கிறிஸ்தவ முன்னணி என்று ஒரு அமைப்பின் பெயரை சொல்லிக்கொண்டு சென்னிமலையை கல்வாரி மலையாக்குவோம் என்று அவர் பேசுகிறார். என்னடா இது, ஜோசப்னு ஒருத்தர் சென்னிமலையை குறி வச்சு ஏன் இப்படி பேசுறாருன்னு பலருக்கும் கூட சந்தேகம், அல்லது உண்மையிலேயே இப்படி பண்றாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் ஏற்பட்டது. அப்புறம் கொஞ்சம் தோண்டி பார்த்தோம் அப்படின்னா அது கிறிஸ்தவ முன்னணி கிடையாது,
அது இந்து முன்னணி. இந்து முன்னணியைச் சேர்ந்த சரவணன் என்கின்ற நபர் ஜோசப் என்கின்ற போலி பெயரை சூட்டிக்கொண்டு சென்னிமலை முருகன் கோயிலுக்கு ஆபத்து ஏற்படுத்துவது போல இவர் நடிப்பாராம், காப்பாற்றுறது போல அவங்க நடிப்பாங்களாம். இப்படி டிராமா செட் பண்ற வேலைகளை செய்தார்கள். நல்ல வேலையாக காவல்துறையினர் அந்த ஜோசப் என்ற ஆள்மாறாட்டம் செய்த சரவணன் என்கின்ற இந்து முன்னணியைச் சேர்ந்த நபரை கைது செய்து அந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு ஒன்றை கட்டியது. ஏன் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் கூட நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விவகாரத்தை தேவையற்ற சர்ச்சைக்கு உள்ளாக்கி கலாச்சார ரீதியாக ஒரு திருட்டுத்தனத்தை அரங்கேற்றுகின்ற வேலையை இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்களும் RSS சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திருப்பரங்குன்றத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் அரங்கேற்ற துடிக்கிறார்கள். இது அவர்களுக்கு வெற்றியை தந்ததா? சென்னிமலையில் அவ்வளவு பேரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான், அது அவனுக்கு வெற்றியை தந்ததா? மதுரையில் அவனுக்கு வெற்றியை தந்ததா? அவன் வெற்றியை எதிர்பார்த்து நடத்துவது போல தெரியவில்லை. அவன் உருவாக்க நினைப்பதெல்லாம் ஒரு பொது புத்தி. இப்படி கருப்பு சட்டை போட்டவர்கள் எதிர்த்து பேசுவார்கள், கொஞ்சம் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் கரைவேட்டி கட்டியவர்கள் எதிர்த்து பேசுவார்கள். ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற சாமானியர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை இப்படி அவங்க பேசியிருந்தா என்னப்பா பண்றது, நமக்கு எதுக்கு வம்பு என்று அவர்கள் அமைதியாக போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வீட்டையே திருடுவதுதான் அந்த அயோக்கிய கும்பலினுடைய வேலை என்பதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதால் அதை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. நீதி கட்சி முதல் திராவிடர் இயக்கம் வரை, நீதி கட்சியில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாம் என்ன கடந்து வந்திருக்கிறோம் என்பது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மைல்கல்களை எனக்கு முன்னால் பேசிய தோழர் சத்யா, தோழர் மைனர், அதற்கும் முன்னால் சந்திரகுமாரா, அறிஞர் அண்ணாவின் சந்திர மோகனா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக ஒரு உரையை ஆற்றி சென்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் VC சந்திரகுமார் உள்ளிட்டவர்களும் மிக தெளிவாக எடுத்துரைத்து விட்டார்கள். அதற்கு முன்னால் பேசிய தோழர் பொன்னையன் உள்ளிட்டவர்கள் கூட நாம் என்ன சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி பேசிவிட்டார்கள். ஆனால் இன்னும் நாம் என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால், இந்த கலாச்சார ரீதியான திருட்டுத்தனத்தை, கலாச்சார ரீதியான களவாடித்தனத்தை இவர்கள் தொடர்ந்து செய்ய துணிச்சலோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதை அவர்கள் செய்வதற்கு காரணம் நம்மை எல்லாம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவது, ஒரு கல்ச்சுரல் ஷாக் என்பதை நமக்குள் ஏற்படுத்துவது. ஏன் இந்த கலாச்சார அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்றால், ஒன்றுமல்ல, ஆங்காங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு பின்னாலும் கூட இந்த இந்து முன்னணிக்காரர்கள், இந்த இந்து சங் பரிவார இந்துத்துவ கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்னென்ன மாதிரியான திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதை சற்று நிதானமாக எடுத்து பார்க்க வேண்டும். என்றால் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதால் நான் அந்த புத்தகத்தை மட்டும் மேற்கோள் காட்டுகிறேன். ஷேடோ ஆர்மிஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த ஷேடோ ஆர்மிஸ் என்கின்ற புத்தகத்தை தமிழில் நிழல் இராணுவங்கள் என்கின்ற பெயரில் EP சிந்தன் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அனைத்து முற்போக்கு பதிப்பகங்களிலும் அந்த புத்தகம் விலைக்கு கிடைக்கிறது. தயவு செய்து அனைவரும் வாங்கி அதை படிக்க வேண்டும். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் எப்படி வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு, நம்ம ஊர்ல எப்படி இந்து மக்கள் கட்சி பார்க்க கோமாளி பய மாதிரி இருக்கிறான், ஆனா அந்த கோமாளி பயல் தான் கோமாளி என்று தெரிந்தும் தொடர்ந்து இயங்குவதற்கான காரணம் என்ன? அதற்கு காரணம் அவன் தொடர்ந்து இந்த கருத்தை விதைத்துக் கொண்டே இருப்பது. இந்த விதைத்தலைத்தான் கேரளாவில், கர்நாடகாவில், ஹைதராபாத்தில் அவன் எப்படியெல்லாம் செய்தான் என்பதை அந்த நிழல் இராணுவங்கள் புத்தகம் தோலுரித்து காட்டுகிறது. இந்த விஷயங்களின் மூலமாக நம்மை அவன் பக்கம் திரட்டுவதற்கு நமக்கு சில அதிர்ச்சிகளை அவன் தருகிறான். என்னவென்றால், உங்களுடைய வீட்டு பெண்ணுக்கு ஆபத்து, உங்களுடைய வீட்டில் இருக்கும் மகனுக்கு ஆபத்து, உங்களுடைய சொத்துக்களுக்கு ஆபத்து, உங்களுடைய வழிபாட்டு முறைக்கு ஆபத்து, உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ஆபத்து, உங்களுடைய நிலத்துக்கு ஆபத்து, உங்களுடைய வீட்டுக்கு ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து என்று ஒவ்வொரு படிநிலையாக உங்களை ஏதோ ஒன்றை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறான். இது அனைத்தையும் முறித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பக்கம் அந்த பிராடுகார பையன் நின்றுகிட்டு இருப்பான். இந்த பிராடுகார பையன் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய மோசடி முகமூடிகள் தான் நாட்டுக்கு ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்து, பொண்ணுக்கு ஆபத்து, மண்ணுக்கு ஆபத்து, குலதெய்வத்துக்கு ஆபத்து, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஆபத்து என்று வெவ்வேறு வகையான ஆபத்துக்களை சித்தரிக்கின்ற வேலை. இந்த ஆபத்துக்களை சித்தரிக்கின்ற வேலைக்கு அவன் இலகுவாக எடுத்துக்கொள்வது என்னவென்றால் காதல் திருமணங்கள். பொதுவாக இந்து முஸ்லிம் காதல் திருமணங்களை இவன் எப்படியெல்லாம் லவ் ஜிஹாத் என்று கொச்சைப்படுத்துவான். அந்த காதலை இழிவுபடுத்துவதற்காக இஸ்லாமியர்களை நாம் வெறுக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு, தீய எண்ணத்தோடு எப்படி லவ் ஜிஹாத் என்பதை கட்டமைப்பான் என்பதை பார்த்திருப்போம்.
ஆனால் பொதுவெளியிலேயே எப்படி இந்து என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு உள்ளேயே ஒரு வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அதில் இந்த சங்கிகளினுடைய வேலை என்னவாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ரொம்ப சிம்பிளா உள்ளுக்குள்ள சில அதிர்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். எதுக்குப்பா தேவையில்லாம அப்பா அம்மாவை தாண்டி கல்யாணம் பண்ணணும், எதுக்குப்பா வீட்டை விரோதிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் என்று சில அதிர்வுகளை ஏற்படுத்தி வீட்டுக்குள் இருப்பவர்களை குழப்பமடைய செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்பிக்கைகளை அதன் மீது கட்டமைத்து அந்த நம்பிக்கைகளை சிதைப்பவர்கள் என்று ஒரு சிலரை கைகாட்டுவான். நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது. அந்த மனதுக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை சிதைப்பதற்கு ஒரே ஒருவருக்குத்தான் அருகதை இருக்கிறது, அதுவும் நீயே தான். உன்னுடைய மூளைதான் உன் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை சரியா தவறா என்பதை சிந்தித்து சிதைப்பதற்கு அருகதை உள்ளதே தவிர வேறு எதுவும் அல்ல. அதனால்தான் தந்தை பெரியார் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வற்புறுத்தி சொன்னார். நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல, உன்னுடைய மூளையில் இந்த விவகாரத்தை சிந்தித்து பார், சிந்தித்து பார்த்து முடிவு எடு, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் பின்பற்று என்று சொன்னதற்கு காரணம் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அல்ல, உன்னுடைய மூளையின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை. இந்த மனித உடலில் மூளை என்கின்ற உறுப்பின் மீது பகுத்தறிவு என்கின்ற சிந்தனை முறையின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையில் தான் அவர் அதை சொன்னார். அந்த மூளை ஒன்றுதான் அந்த நம்பிக்கையை சிதைக்கவல்லது. ஆனால் அவன் யாரை கைகாட்டுவான் என்றால், இங்கே பாருங்கள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சீரழித்து விட்டார்கள். மைனர் அதைத்தான் தெளிவாக சுட்டிக்காட்டினார். திருக்குறள் விவகாரத்தில் பல்வேறு மேற்கோள்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். திருக்குறள் விவகாரத்தை பொறுத்தவரையில் மைனர் அவர்கள் விரிவாக பேசிவிட்ட காரணத்தால் அவன் திராவிட இயக்கத்தை எங்கெல்லாம் குற்றம் சாட்டுகிறான் என்றால், மைனர் சொன்ன இன்னொரு புள்ளி முக்கியமானது. ஆடிட்டர் குருமூர்த்தி என்கின்ற அந்த நபர் சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் என்று சொன்னதை விட வன்மத்தை கக்கி இருக்கிறார். அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி என்கின்ற நபர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், தமிழர்கள் பிராமணர்களினுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பதை தமிழ் இலக்கியங்களே வலியுறுத்துகின்றன என்று சொல்லுகிறார். ஏன் திருக்குறளே கூட பிராமணர்கள் காலில் விழ வேண்டும் என்று சொல்லுவதாக அவர் பயன்படுத்துகிறார். அதில் அந்தனர் என்கின்ற வார்த்தைக்கும் பிராமணர் என்கின்ற வார்த்தைக்கும் தமிழ் அறிஞர்கள் முற்போக்குவாதிகள் பல காலமாக பல்வேறு வகையான விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே விளக்கத்தை அவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது திருவள்ளுவருடைய ஒரே ஒரு திருக்குறள் அவர்களுக்கு எப்படி விரோதமாக இருக்கிறது, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை பற்றி மைனர் சொன்னார். அதை தவிர்த்து இன்னொரு குறள் ஒன்று இருக்கிறது. சோ ராமசாமி என்கின்ற நபர் இன்றைக்கு துக்ளக்கினுடைய ஆசிரியராக அந்த இடத்தை ஆட்டைய போட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தி என்பவருக்கு முன்னால் துக்ளக்கினுடைய ஆசிரியராக இருந்தவர் சோ ராமசாமி என்கின்ற நகைச்சுவை நடிகர். அந்த சோ ராமசாமி என்கின்ற நகைச்சுவை நடிகர் அவ்வப்போது பேட்டிகள் கொடுப்பார். அந்த பேட்டி ஒன்றில் பிராமணர்களுக்கு எது தர்மம் என்று அவர் பேசியிருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், என்ன தெரியுமா, பிக்ஷா தர்மம் அதுதான் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டது என்று அவர் சொல்லி இருக்கிறார். பிக்ஷா தர்மம் என்றால் என்ன? கேட்பதற்கு ஏதோ சமஸ்கிருதத்தில் மிகுந்த நயமான வார்த்தை போல இருக்கிறது. நான் சொல்லல, சோராமசாமி சொல்கிறார். பிக்ஷா தர்மம் என்றால் வீடு வீடுக்கு சென்று பிச்சை எடுத்து அவர்கள் போடுவதை தின்று வாழுவது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எங்கே பிராமணன் என்று அவர் கேள்வியை முன்வைத்தார். பிச்சை எடுத்து வாழ்றத ஒரு பிறப்பின் அடிப்படையில் வந்த பிரிவுக்கு தர்மமாக வைத்திருக்கிறோம் என்று சோராமசாமி சொல்கிறார். திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இறத்தல் என்றால் என்ன? சாவது கிடையாது. இறத்தல் என்றால் யாசகம் பெறுவது. ஒருவன் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் என்றால் அவனை படைத்தவன் இறைவனாகவே இருந்தாலும் அந்த பிச்சை எடுத்து அவனும் கெட்டு ஒளியட்டும் என்று பேசியவர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் எப்படி சனாதனவாதிகளுக்கு ஆதரவானவராக மாறுவார்? பிச்சை எடுத்து வாழ்வதை இந்த இறைவன் என்று ஒருவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த இறைவனும் பிச்சை எடுத்து சாகட்டும் என்று சொன்னால் அவன்தான் தமிழ்நாட்டில் நாம் கண்ட முதல் நாத்திகனை தவிர அவன் சனாதனவாதி கிடையாது. அந்த திருவள்ளுவரை பார்ப்பனர் காலில் விழச் சொன்னார் திருவள்ளுவர் என்று திரித்து மடைமாற்றுகிறார். சரி, இந்த குருமூர்த்தி எப்படிப்பட்ட நபர் என்பதை பற்றி சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. சமீபத்தில்
கேரவன் என்ற ஒரு இதழ் இருக்கிறது. அந்த இதழில் RSSின் நிழல் அதிகாரம் என்கின்ற தலைப்பில் இந்த குருமூர்த்தி என்கின்ற நபர் பற்றி நாமெல்லாம் ரொம்ப கேலியாக, ரொம்ப கிண்டலாக, இது ஆமை, இது புகுந்த வீடு விளங்காது, இது அமீனா, இது கால் வச்ச வீடு விளங்காது என்று கேலி கிண்டல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆமை, இந்த அமீனா எந்தெந்த வீட்டிலெல்லாம் புகுந்து கெடுத்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு குருமூர்த்தி RSSின் நிழல் அதிகாரம் என்ற கேரவன் இதழில் ஆங்கிலத்தில் வெளியான கட்டுரை சுஜாதா சிவஞானம் எழுதியதை தமிழில் பேராசிரியர் சே கோச்சடை என்பவர் மொழிபெயர்த்து புலம் வெளியீடாக வந்திருக்கிறது. விலை ரூபாய் 150. புத்தகம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். அந்த புத்தகத்தில் பக்கம் 25 நம்முடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு அணிந்துரை வழங்கி இருக்கிறார். அந்த அணிந்துரையில் அவர் சுட்டிக்காட்டுகின்ற முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. என்னவென்றால், புத்தகத்தில் இருக்கின்ற செய்திதான், ஆனால் புத்தகத்தை சாரமாக புரிந்து கொள்வதற்கு 4 பக்கங்களில் அவற்றை முழுமையாக சுருக்கி கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த அணிந்துரையை நான் சொல்லுகிறேன். அந்த அணிந்துரையில் DTH என்று நமக்கு தெரியும். இன்றைக்கும் கூட ஒரு பெரிய குடையை வீட்டு மாடியில் கட்டி அந்த குடையின் மூலமாக நாம் தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம். டிஷ் ஆண்டனா. அந்த DTH தொழில்நுட்பம், டைரக்ட் டு ஹோம் என்கின்ற அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. மாறன் குழுமம் அதில் தலையிடுகிறது மற்றும் டாடா குழுமம் அதில் தலையிடுகிறது. முதலாளிகளுக்கு இடையில் ஒரு குழும விவகாரம் எப்படி கையாளப்படுமோ அப்படி அவர்களுக்கு இடையே அது கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக திடீரென்று ஒரு நாள் கலாநிதி மாறன் நாட்டை விட்டே வெளியேறினார், தலைமறைவானார் என்று ஒரு செய்தி வெளியாகிறது. அந்த செய்தி எதில் வெளியாகிறது என்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் வெளியாகிறது. அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழில் அந்த செய்தி வெளியானவுடன் கலாநிதி மாறன் அவர்கள் வழக்கு தொடுக்கிறார், அவதூறு வழக்கு தொடுக்கிறார். அதற்கு ஆதாரங்களை கேட்கிறார். சரி, இந்த செய்தியை ஏன் சொல்றீங்க அப்படின்னா, இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த செய்தியை வெளியிட சொல்லி இப்படி ஒரு செய்தியை அனுப்பி வைத்தது யார் என்றால் சாட்சாத் குருமூர்த்தி. குருமூர்த்தி தொடர்ந்து வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டது. இப்போ கலாநிதி மாறன் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து விட்டார். ஆதாரத்தை கொடு, இல்லாவிட்டால் மன்னிப்பு கேள் என்று கலாநிதி மாறன் கோர்ட்டில் நிற்கிறார். இந்த குருமூர்த்தி என்ன பண்ணிருக்கணும்? ஆதாரத்தை கொடுத்திருக்கணும். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் குருமூர்த்தியை அழைத்து சான்றுகள் ஏதேனும் இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டார். அதற்கு குருமூர்த்தி சொல்லுகிறார், என்னிடம் எந்த சான்றும் இல்லை, பேசாம ஜெயிலுக்கு போய் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா இருந்துட்டு வாங்களேன் என்று சொன்னார். இந்த அயோக்கிய பிறவி தமிழர்கள் இவனை போன்ற பிறவிகளின் காலில் விழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை பார்த்து கொண்டு தமிழர்கள் சும்மா இருக்க வேண்டுமா? சரி, அண்ணா ஹசாரே என்று ஒரு இயக்கம் இந்திய அளவில் சமீபத்தில் கூட அந்த இயக்கத்தை சேர்ந்த பல பேர் இந்திய அரசியலில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறார்கள். 2011 இப்போது இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய இந்த பாசிச பேரழிவு நம்மை பிடித்ததற்கு மூல காரணம் என்னவென்றால், ஊழல் ஒழிப்பு என்கின்ற பெயரில் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு காந்தியை போல வேடம் போட்டுக்கொண்டு அண்ணா ஹசாரே என்கின்ற நபர் நடத்திய அந்த நாடகம். அது நாடகம் என்பதை நாடு புரிந்து கொள்வதற்கு நாளாகி இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கங்கள் முன்னரே அவரை அறிந்து கொண்டார்கள். அதனால்தான் மிக தெளிவாக இருந்தார்கள். அதில் மிக தெளிவாக ஒரு விஷயம் இந்த கேரவன் இதழில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த அண்ணா ஹசாரேவினுடைய இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, இன்னொருத்தர் இருக்கிறாரு விஜய், அவருக்கு பின்னாடி வருவோம். சரி, இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களே, உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக இவர்கள் போராடினார்களா என்றால் இல்லை. RSS சார்புடைய விவேகானந்தா பன்னாட்டு நிறுவனம் என்கின்ற ஒரு நிறுவனத்தால் குருமூர்த்தி கூட்டத்தார் நடத்திய ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்றால், எதற்காக அந்த கருத்தரங்கம் கூட்டப்பட்டது? ஊழலுக்கு எதிராக கூட்டப்பட்டது. அந்த ஊழலுக்கு எதிராக கூட்டப்பட்ட அந்த விவேகானந்தா பன்னாட்டு நிறுவனம் என்கின்ற கருத்தரங்கத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டு ஊழலுக்கு எதிராக பேசினார்கள் என்றால், அஜித் தோவால், குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி.
இதே கூட்டம் அப்படியே ராம்லீலா மைதானத்தில் போய் உட்கார்ந்து ஊழல் ஒழிப்பு போராட்டம் என்று நாட்டையே ஏமாற்றி இருக்கிறது. இந்த ஊழல் ஒழிப்பு நாடகத்தின் சூத்திரதாரியாகவும் இந்த பிறவி இடம்பெற்றிருக்கிறது என்பதை இந்திய வரலாற்றில் நாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, இந்த பிறவி இப்படிப்பட்ட வேலைகளை அரசியல் காரணத்திற்காக செய்திருக்கலாம் என்று நீங்கள் கருதலாம். அரசியல் காரணத்திற்காக இப்படிப்பட்ட வேலைகளை ஒருவன் செய்கிறான் என்று எடுத்துக்கொண்டால், மகேஷ் யோகி என்கின்ற ஒரு நபர், அந்த மகேஷ் யோகி என்பவர் யார் என்றால் ஒரு பிரபல சாமியார். அந்த சாமியார் ஒரு அறக்கட்டளை நடத்துகிறார். அந்த அறக்கட்டளை என்ன செய்யும்? நிதி வசூல் செய்யும். அப்படி நிதி வசூல் செய்வதை மேலாண்மை செய்வதற்கு அறக்கட்டளையில் நிர்வாகிகள் இருப்பார்கள். அந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள். சொந்தக்காரர்கள் என்றால் அவருடைய நேரடி உறவினர்களை வைத்து, அவருடைய அண்ணன் தம்பி பங்காளிகளை வைத்து அந்த அறக்கட்டளையை நடத்துகிறார். இது சட்டத்திற்கு விரோதமானது என்று கண்டறியப்பட்டு 50 கோடி ரூபாய் அந்த நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 50 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டவுடன் இந்த மகேஷ் யோகி என்கின்ற நபரை போய் சந்திப்பது யார்? ஆடிட்டர் குருமூர்த்தி. சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்ன நடத்தணும்? ஒன்று, இவனுக்கும் அறக்கட்டளைக்கு சம்பந்தம் இல்லை நிரூபிக்கணும். அப்பதான் அந்த 50 கோடியிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அந்த வழக்கே பொய்யான வழக்கு நிரூபிக்கணும். ஆனா என்ன பண்ணா தெரியுமா? குருமூர்த்தி ரொம்ப பெருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இந்த வழக்கிற்காக சாஸ்திர புராணங்களை எல்லாம் கரைத்து குடித்தேன். எதற்கு கரைத்து குடித்தாய் என்றால் விளக்குகிறார். மகேஷ் யோகி என்பவர் சாமியாராக மாறிவிட்டார். சாமியாராக இந்திய சமூகத்தில் ஒருவர் மாறிவிட்டார் என்றால் அவர் சிவில் டெட். ஒருத்தர் சாமியாரா மாறிட்டா அவன் உறவுகளை எல்லாம் துறந்து விட்டார் என்று அர்த்தம். அதனால் அவருடைய மகன் தான் அந்த அறக்கட்டளையின் தலைவர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் மகனாக இருந்தார். அவருடைய மனைவிதான் அறக்கட்டளையில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அவர் மனைவியாக இருந்தார். ஏனென்றால் இவர் சிவில் டெட், குடிமை வாழ்வில் செத்து விட்டார். அவர் தனிநபராக மாறிவிட்டார். தனிநபரா மாறுறவன் என்ன மானாவுக்கு அறக்கட்டளை நடத்துற? சாமியாருக்கு எதுக்கு நிதி வசூல் தேவைப்படுது? சாமியார் என்னத்துக்கு நிதி வசூல் பண்றேன்? உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலத்தை இந்த சாமியார் கூட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படி இவரை காப்பாற்றி விட்டவர் யார் என்றால், இதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து காப்பாற்றினது யாருன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த பிறவி சொல்லுகிறது, பார்ப்பனர்கள் காலில் தமிழர்கள் விழுந்து வணங்க வேண்டும் என்று. இதை கேட்டுக்கொண்டு நாம் சும்மா இருக்க போகிறோமா? இந்த வழக்கை மேற்கோள் காட்டும் பொழுது எனக்கு வேறு ஒரு வழக்கு நினைவுக்கு வருகிறது. ஜி.ஆர். சாமிநாதன் என்கின்ற மாண்புமிகு நீதியரசர். அந்த மாண்புமிகு நீதியரசர் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசிய பேச்சு தினமலர் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது. அந்த ஜி.ஆர். சாமிநாதன் என்கின்ற நபர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு கார் ஓட்டி கொண்டு போகிறார் ஒருவர். கார் ஓட்டி கொண்டு போனவர் டீக்கடையில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது வாகனத்தை அடித்துவிட்டு, யார் மீது வாகனம் மோதியதோ அவர் ஸ்பாட் டெட். இப்போ அந்த வாகனத்தை ஓட்டினது இவர்தானா இல்லையா அப்படின்றது தெரியாது. ஏன்னா ஆதாரம் தேவை. வாகனம் போனது, இடித்தது, இறந்து விட்டார். இந்த ஓட்டியவர் யார் என்று கண்டறியப்படுகிறது என்றால் அவர் ஒரு உபன்யாசகா. அந்த உபன்யாசகா வாகனத்தை தான் ஓட்டினேன் என்றும் தான் அந்த கொலையை செய்தேன் என்றும் கோர்ட்டில் ஒப்புக்கொண்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. சாமிநாதனை அவர் சந்திக்கிறார். பாருங்க, அவன் பூரா இப்படி தப்பு பண்ற சாமியார் பூரா யாரை சந்திக்கிறான்? ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திக்கிறான், ஜி.ஆர். சாமிநாதனை சந்திக்கிறான். அது ஏன்? பிறகு பார்ப்போம். இப்படி போய் சந்தித்ததற்கு பிறகு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடு செய்த போது அந்த வாகனத்தை ஓட்டி வந்தது யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த மேல்முறையீட்டை விசாரித்தவர் யார்? ஜி.ஆர். சாமிநாதனின் உற்ற நண்பர் விசாரிக்கிறார். அந்த விசாரணையில் யார் வாகனத்தை ஓட்டியது என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது சாட்சியங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு தெரியாது இவரானார் என்று பதில் சொல்லிவிட்டார்கள். அதனால் வாகனம் ஓட்டியது அவரா அவருடைய சகோதரியா என்பதே தெரியாமல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேத சாஸ்திரங்களின் பலத்தின் காரணமாக அவர் விடுதலை செய்யப்பட்டார்.
எப்படி மகேஷ் யோகி 50 கோடி ரூபாய் அபராதத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாரோ அதே போல இந்த சாமியார் பையன் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அது ஆடிட்டர் குருமூர்த்தியால், இது ஜிஆர் சாமிநாதனால். அதனால் இவர்கள் துணிச்சலோடு சொல்லுகிறார்கள், தமிழர்கள் பார்ப்பனர்கள் காலில் விழ வேண்டும் என்று. ஒரு காலகட்டத்தில் இதையெல்லாம் மகிமை என்று ஊரை நம்ப வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது தெரிகிறதா, இது மகிமை கிடையாது, மோசடி. இந்த மோசடியை அம்பலப்படுத்துகின்ற ஒரே துணிச்சல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த மோசடிகளை இன்று நேற்று அல்ல, கடந்த 100 ஆண்டுகளாக அம்பலப்படுத்தி இருக்கிறோம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கு எதிரான உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி அந்த உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம்? இந்த திராவிட இயக்கம் என்று தோற்றுவிக்கப்பட்டதற்கு 3 மூர்த்திகளை நாம் காரணமாக சொல்லுகிறோம். சர் தியாகராயர் அவர்களை சொல்லுகிறோம், டி.எம். நாயர் அவர்களை சொல்லுகிறோம், அதுபோல நடேசனார் அவர்களை சொல்லுகிறோம். இந்த 3 பேரும் ஒவ்வொரு சம்பவத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த படிப்பினைகள் எல்லாம் தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக மாறுகிறது. அதை மட்டும் சொல்லி நமக்கு ஏன் இந்த உணர்வு தேவை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தியாகராயர் அவர்கள் மயிலையில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் திருத்தலத்திற்கு குடமுழக்கு செய்வதற்காக 10,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். நீங்கள் எப்படி உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கும் மாரியம்மன் கோயிலுக்கும் 100, 500, 1000 என்று உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேப்பில் இருக்கக்கூடிய காசுகளை எல்லாம் அழுகிறீர்களோ அப்படி அழுதிருக்கிறார் சர் தியாகராயர் அவர்கள். தியாகராயர் 10,000 ரூபாய் எப்ப 1916 10,000 ரூபாய் அழுததற்கு பிறகு அவர் போகிறார் குடமுழுக்கில் கலந்து கொள்வதற்கு. நாம ஒரு கும்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வருவோம்னு போறாரு. போனா இப்படி ஒரு மேடை போட்டு, மேடையில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய பார்ப்பனர் முதற்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் 10,000 ரூபாய் நிதி கொடுத்த தியாகராயருக்கு அந்த மேடையில் இடம் கொடுக்கப்படவில்லை. இளையராஜாவை நாடே கொண்டாடுகிறது என்று சொல்லுகிறானே, அந்த இளையராஜாவை என்ன செய்தார்கள் ஸ்ரீரங்கத்து பார்ப்பனர்கள்? இளையராஜாவையும் இதே கதிக்குத்தான் ஆளாக்கினார்கள். இப்படி இந்த சம்பவம் தியாகராயருக்கு நடக்கிறது. உடனே தியாகராயர் வெகுண்டெழுந்து போய், இந்த மேடையில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று காரை விடு நாயர் வீட்டுக்கு என்று நாயர் வீட்டுக்கு கிளம்புகிறார். ஏன் நாயர் வீட்டுக்கு கிளம்புகிறார்? அந்த நாயர் யார்? தரவாடு மாதவன் நாயர். அவர் டி.எம். நாயர் என்று சொல்லுவதை விட தரமான நாயர் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் டி.எம். நாயர் அவர்கள். அந்த டி.எம். நாயர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நகர சபைக்கு போட்டியிடுகிறார், தோல்வியடைகிறார். அதற்கு பிறகு டெல்லி சபைக்கு போட்டியிடுகிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போட்டியிடுகிறார். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அவர் போட்டியிடும் பொழுது 14 பேர் அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்னவென்று, நீங்கள் போட்டியிட்டால் நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன் என்று. நாயருக்கு மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறது. நாம் எப்படியாவது டெல்லிக்கு போக வேண்டும், நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனை உயர்த்த வேண்டும், பார்ப்பனர் அல்லாதார் நலன் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். போட்டியிடும் பொழுதுதான் தெரிகிறது, யாரெல்லாம் அவருக்கு கடிதம் போட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக வாக்களித்து டி.எம். நாயர் அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். அந்த கடிதத்தை போட்ட 14 பேரும் எந்த ஏரியாவை சேர்ந்தவாள் தெரியுமா? மயிலாப்பூர் அண்டு வெஸ்ட் மாம்பலம். டி.எம். நாயர் ஏற்கனவே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நாயரும் தியாகராயரும் சேருகிறார்கள். 2 பேரையும் சந்திக்க ஏற்பாடு செய்கிறார். யார்? நடேசனார் ஏற்பாடு செய்கிறார். ஏன் நடேசனார் ஏற்பாடு செய்கிறார்? படிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் பார்ப்பனர் அல்லாதார் இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்து 1-2 பார்ப்பனர் அல்லாதார் வந்தால் அவர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும் என்பதற்காக திராவிடன் இல்லம் என்று ஹாஸ்டல் கட்டுகிறார். அவர் திராவிடர்கள் ஏன் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றவராக இருக்கிறார். நாயரையும் தியாகராயரையும் ஒன்று சேர்க்கிறார். அதற்கு பிறகுதான் சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் உருவாகிறது. நீதி கட்சியாக அது பரிணமிக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி தான் அமல்படுத்துகிறது. ஆனால் இதுவெல்லாம் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் தான், வேலை வாய்ப்பில் தான் கொடுக்கப்பட்டது. டி.எம். நாயர் இன்னொரு இடஒதுக்கீட்டை கேட்டார். இங்கு கேட்கவில்லை. நம்ம இன்று பார்க்கிறோம் இல்லையா, ராஜாஜி மணிமண்டபம் பார்க்கிறோம், காமராஜர் மண்டபம் பார்க்கிறோம், அண்ணா நினைவிடம் பார்க்கிறோம், கலைஞர் நினைவிடம் பார்க்கிறோம். டி.எம். நாயரின் நினைவிடம் எங்கே? யாராவது யோசித்து பார்த்ததுண்டா? திராவிட இயக்க மூலவர்கள் என்று கொண்டாடப்படுபவர்களின் முதன்மையானவர் டி.எம். நாயர். அவருடைய நினைவிடம் எங்கே இருக்கிறது என்பதை யாராவது ஒருவர் யோசித்து பார்த்திருக்கிறோமா?
1919 அவருக்கு வயது 51. மான்டேக் செம்ஸ்போர்டு என்கின்ற பெயரில் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த இரட்டை ஆட்சி முறைதான் இந்தியர்களுக்கு முதலாக சுய ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதாக கருதப்பட்டது. காங்கிரஸ் பேர் இயக்கம், ஹோம் ரூல் இயக்கம் அத்தனை பேரும் வரவேற்க தயாராகி இருக்கிறார்கள். ஆனால் டி.எம். நாயர் அவர் இருமினால் ரத்தம் வருகிறது, அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, அவருக்கு நீரிழிவு நோய் முற்றிவிட்டது, வெளிநாட்டுக்கு பயணப்பட்டால் செத்து விடுவீர்கள், தயவு செய்து வெளிநாடு போகாதீர்கள் என்கின்ற மருத்துவர்களின் எச்சரிக்கையை மீறி 1919 லண்டனுக்கு இங்கிருந்து பயணம் மேற்கொண்டார். லண்டனுக்கு போகும் பொழுதே அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம், அவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடைக்கு எதிராக அவரிடம், அந்த தடையை பற்றி அவரிடம் சொன்னபோது, பரவாயில்லை, என்னுடைய துப்பாக்கி மருந்தை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறேன், இங்கு வெடிக்க மாட்டேன், இந்தியாவிற்கு சென்று வெடித்துக் கொள்ளுகிறேன், பயப்படாதீர்கள் என்று பேசினார். அவருடைய தீரத்தை பார்த்து வியந்த ஆங்கிலேய அதிகாரிகள் சிலர், ஆங்கிலேய எம்பிக்கள் சிலர், பம்பாயினுடைய முன்னாள் கவர்னர் அங்கு வந்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார், நாயருக்கு இனி இந்த தடையாணை தேவையில்லை, அவர் நிம்மதியாக பேசலாம் என்று சொன்னதற்கு பிறகு உற்சாகம் மேலிடுகிறது. ஆனால் உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். லண்டன் நாடாளுமன்ற குழுவை சேர்ந்தவர்கள் என்னதான் உங்க பிரச்சனை என்று கேட்கிறார்கள். இந்தியர்களுக்கு சுய ஆட்சி உரிமை என்று கொடுக்க பார்க்கிறீர்களே, அதில் எனக்கு சிக்கல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம், அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேட்கிறார்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆட்சியை பார்ப்பனர்கள் சுருட்டி கொண்டு போவதற்குத்தான் பயன்படுமே தவிர எங்களை போன்ற பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அதில் எந்த நியாயம் இருக்கிறது என்று கேட்டார். ஆகவே இந்தியர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடு, அப்படி கொடுக்கும் போது பார்ப்பனர் அல்லாதாருக்கு 70% பிரித்து கொடு என்று கேட்டார். 1919 2019 நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கேட்கிறார், இங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த யோசனை யாருக்கு வந்தது? தரவாடு மாதவன் நாயருக்கு வந்தது. அவர் அங்கேயே செத்து போனார், அங்கேயே எரியூட்டப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய நினைவுகளில் இருந்தும் மறந்து போயிருக்கிறார். ஆனால் அந்த தியாகத்தினுடைய உணர்வை தமிழர்கள் இன்றும் பெற்றிருக்கிறார்கள். அந்த உணர்வு எப்படி நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது? இப்படி வீர தீரமாக சர்பிட்டி தியாகராயராலும் நடேசனாராலும் டி.எம். நாயராலும் கொண்டாடப்பட்ட உருவாக்கப்பட்ட நீதி கட்சி பிறகு ஆட்சிக்கு வருகிறது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அறநிலையத்துறைக்கு மசோதா கொண்டு வரப்பட்டது, அறநிலையத்துறை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத ஒரு புதுமையான சட்டம் அது நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் தேவை என்பது நீதி கட்சி ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டது. அதே போல இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு முறை இந்தியாவில் இந்தியர்களுக்காக இந்தியர்களே முதன்முறையாக கொண்டு வந்தது. அது தமிழ்நாட்டில் அன்றைய மதராஸ் மாகாண பேரவையில் தான் முதலாக கொண்டு வரப்பட்டது. அந்த நவீன அரசு கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை தான் பார்ப்பனர்கள் பறிக்க பார்த்தார்கள். அந்த பறிக்க பார்த்ததற்கு எதிராக 1950களில் தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டம் அனைவருக்கும் தெரியும். இப்படி நீதி கட்சி மிக உயர்ந்ததாக வளர்ந்திருந்தாலும் அந்த நீதி கட்சியில் தொய்வு ஏற்பட்டது. ஏன் தொய்வு ஏற்பட்டது? வேலை வாய்ப்பில் உரிமை கேட்டார்கள், அந்த உரிமைக்கு தேவையான சட்டம் நிறைவேற்றினார்கள். பிறகு என்ன செய்வது என்பதிலே தொய்வு ஏற்பட்டது. ஏனென்றால் நாயருக்கு இருந்த அடித்தளம் அந்த இயக்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் இருந்ததா? கேள்வி. நடேசனுக்கு இருந்த அடித்தளம் அத்தனை பேருக்கும் இருந்ததா? கேள்வி. தியாகராயருக்கு இருந்த உணர்வு அத்தனை பேருக்கும் இருந்ததா? கேள்வி. அந்த உணர்வை ஊட்டியவர் தான் தந்தை பெரியார். அந்த காணாமல் போன உணர்வுக்கு பெயர் சொன்னார் தந்தை பெரியார். அதுதான் சுயமரியாதை. 1925 தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றால், இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் விட தமிழர்கள் உயர்ந்தவர்களாக வாழுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை. அதுதான் சுயமரியாதை வாழ்க்கை என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டதால் தான் தமிழர்களுடைய வாழ்வு விடிவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு 1957 ஹைகோர்ட்டுக்கு எதிரான வழக்கில் தந்தை பெரியார் பேசுகிறார், என்னுடைய போராட்டத்திற்கு பிறகுதான் 1-2 பேர் ஹைகோர்ட்டில் பார்ப்பனர் அல்லாத வக்கீல்கள், பார்ப்பனர் அல்லாத நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள் என்று. இன்றைக்கும் அதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த 1-2 பேரை வைத்து நம்மை ஏமாற்ற பார்த்து கொண்டிருக்கிறது பார்ப்பன கூட்டம்.
மைனர் கேட்டாரே, பரமலைக்கல்லர் என்கின்ற ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு கேட்டாரே, நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அவ்வளவு ஏன் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்களாக இங்கே ஆண்ட பெரும்பறை என்று மாறுதட்டி கொள்ளுகின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இந்த ஆண்ட பரம்பரைகளுக்கெல்லாம் ஒன்று குறைச்சல் இல்லை. என்ன? கையில் கலர் கலராக கயிறு. நீங்கள் கலர் கலராக கயிறு கட்டி கொண்டு சுற்றுகிறீர்கள். அந்த கயிறால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஆனால் எந்த கலரும் இல்லாம ஒரு ஃபேடட் கயிறை கழுத்துல தொங்க போட்டு திரிகிறான். அவன் இந்தியாவின் அத்தனை அதிகார பீடங்களிலும் உட்கார்ந்து இருக்கிறான். நீ கலர் கலராக கயிறு கட்டி கொண்டு சுற்றுகிறாயே, அந்த கயிற்றால் விளைந்தது என்ன? அவன் கழுத்தில் தொங்குகின்ற அந்த கலர் போன கயிற்றால் கிடைத்தது என்ன என்பதை யோசித்து பார். உன்னுடைய ஆண்ட பரம்பரை பெருமை என்பது உண்மையா? உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையாக இன்றைக்கும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாம் உரிமைகளுக்காக போராடுகிறோம். உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம். இந்த போராட்டங்கள் அத்தனைக்கும் நாம் புதிதாக ஏன் போராட வேண்டும் என்றோ, எதற்காக போராடுகிறோம் என்றோ புதிதாக விளக்கம் தர தேவையே இல்லை. முதலாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டதற்கு பிறகு தந்தை பெரியார் நடத்திய முதல் போராட்டத்தில் இருந்து அவர் சாகும் வரை நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் அவர் என்ன பேசினாரோ அதை திரும்ப கேட்டு பாருங்கள், திரும்ப வாசித்து பாருங்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகின்ற உரிமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி திருத்த முடியும்? இந்தியா முழுவதும் இருக்கின்ற 2/3 பெரும்பான்மை கிடைத்தால் திருத்த முடியும். அப்படி செய்யப்படுகின்ற திருத்தம் சாதி ஒழிப்புக்காரர்களுக்கான திருத்தமாக இருக்க முடியுமா என்றால் ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால் சாதியை பாதுகாக்கின்ற சட்டப்பிரிவுகளை உடனே கொளுத்த போகிறேன் என்று முதல் ஆளாக ஓடி வந்து நின்றார். இன்றைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் வழக்கில் எந்த அடிப்படையில் இன்றைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் நம்மை உள்ளே விடமாட்டேன் என்கிறார்கள் என்பதை எடுத்து பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 பிரிவு 26 அவர்களுடைய மத நடவடிக்கைகளில் வேறு யாரும் தலையிடக்கூடாது. அவர்கள் தனிப்பட்ட டினாமினேஷன், அதாவது எப்படி ஆதிபராசக்தி கோயிலை ஒருவர் நிறுவி இருக்கிறாரோ, எப்படி வேலூரில் ஒரு கோயிலை ஒருவர் நிறுவி இருக்கிறாரோ, அதுபோல சிதம்பரம் நடராஜர் கோயிலாம். எங்கிருந்து வந்தது காசு? கேட்டாரே சந்திரகுமார் அவர்கள், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தபோது எத்தனை கட்டுகளில் பணம் கொண்டு வந்தாய்? மாடு தவிர வேறு என்ன இருந்தது உன்னிடம்? அந்த மாடும் கூட திருடி கொண்டு வந்தது தானே. உனக்கு சொந்தமாக கோவணம் கூட இல்லாத காலத்தில் தமிழன் 3 அடிக்கு இரும்பிலே வாள் செய்து வைத்து இரும்பு காலத்தை தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். நீ மரக்குச்சிகளை வைத்துக் கொண்டு ஹே ஹே என்று கத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழன் இரும்பு வாள்களை உயர்த்தி கொண்டு பெருமை மிகு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்ட பரம்பரை என்பது தனிப்பட்ட சாதியாக அல்ல, இங்கு இருக்கக்கூடிய தமிழன் தான் இந்த நிலத்தை ஆண்டவன் என்கின்ற உணர்வை நாம் பெற வேண்டும் என்பதுதான் அடிப்படையான சிந்தனை. அப்படி உணராமல் நான் 4 பேர் தனியாக ஆண்டேன், நீ 4 பேர் தனியாக ஆண்டாய் என்று பிரித்து அடித்துக் கொண்டிருந்தால் அதில் பயன்படுபவன் பார்ப்பானை தவிர வேறு யாரும் அல்ல. ஆண்ட பரம்பரை பெருமை பேசுபவர்களே, தயவு செய்து திராவிட இயக்கத்தின் சாதனையை திரும்பி பாருங்கள். அந்த சாதனையால் பலனடைந்தவர்கள் யார்? தமிழ்நாட்டில் ஒரு சமூகம் தன்னை விட பெரிய சமூகம் இல்லை என்று மாறுதட்டி கொள்ளுகிறது. அந்த சமுதாயத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரே ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி போனார். அவர் யார்? திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் பாண்டியன் தான் போனாரே தவிர பாஜகவை சேர்ந்த யாரும் அங்கு போய் உட்காரவில்லை. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் தான் அங்கு போக முடிந்ததை தவிர வேறு யாராலும் அங்கு போக முடியவில்லை. ஆக நாம் எல்லாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், இவ்வளவுக்கும் மத்தியில் இந்த கூட்டம் மனிதநேயம் அல்ல, உயிர்நேயத்தோடு ஓடி வந்திருக்கிறது. எப்படி உயிர்நேயத்தோடு ஓடி வந்திருக்கிறது? நாய்களுக்காக ஓடி வந்திருக்கிறது. அந்த நாய்களுக்காக ஓடி வந்த நபர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். என்னைத்தான் கருவறைக்குள் உள்ளே விடமாட்டேன் என்றாய். அந்த நாயை விடுவதற்காவது அனுமதி பெற்றுக் கொண்டு அந்த நாயையாவது உள்ளே கூட்டிட்டு போ. நாயே, நானும் உன்னோடு போராட வருகிறேன். அந்த நாயை கருவறைக்குள் கூட்டி போவதற்காக. ஏன்? அந்த உயிர் என்னுடைய தெருவில் வாழ்வதற்கு உரிமை இருக்கும் பொழுது கடவுளுக்கு அருகில் வாழ்வதற்கு உரிமை இல்லையா?
கடவுளின் வாகனமாயிற்றே, பைரவனின் வாகனமாயிற்றே. திடீரென்று ஓடினால் கன்னத்தில் போட்டுக் கொள்ளுகிறார்களே, கூட்டிக் கொண்டு போவோம் வாருங்கள் கருவறைக்கு. என்னை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம், உன் தெருவில் இருக்கக்கூடிய நாயை கூட்டிக் கொண்டு போவதற்காவது என்னோடு வாயே, வரமாட்டாய். ஆக இவர்களுடைய மனித நேயமெல்லாம் எங்கு வரை என்றால் அந்த நாய் வரைதான். அதற்கு பிறகு அந்த மலக்குழியில் ஒருவன் இறந்து கிடப்பான், அவன் மீது எந்த நேயமும் இருக்காது. அந்த மலக்குழிக்கு பக்கத்தில் ஒருவன் தலை வெட்டுப்பட்டு கிடப்பான், அவனை பற்றி எந்த நேயமும் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் ஒருவன் தலை துண்டிக்கப்பட்டு தற்கொலை என்று கடிதம் எழுதி வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பான், அவனுக்கு இவர்களுக்கு எந்த நேயமும் கிடையாது. ஆனால் நாயின் மீது மட்டும் நேயம் கொண்டு ஓடி வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நாயோடு ஓடி வந்த கூட்டம், மன்னிக்கணும், நாய்க்காக ஓடி வந்த கூட்டம் தமிழர்கள் பார்ப்பனரின் காலில் விழ வேண்டும் என்று கேட்கிறது என்றால் யார் நாய் யார் நபர் என்பதை நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளம். அந்த அடித்தளம் தான் சுயமரியாதை. சுயமரியாதை என்கின்ற வார்த்தையிலிருந்து நாம் பெறுவது. தந்தை பெரியார் எந்த பணக்காரர்களின் கட்சி என்று விமர்சிக்கப்பட்ட நீதி கட்சியை வேறு ஒன்றாக மாற்றினார். நீதி கட்சி கூட்டத்தில் 1925 தொடர்ந்து போய் பேசுகிறார். உங்களிடம் சரியான செயல் திட்டம் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் பதவிக்கு வந்து விட்டீர்கள், நீங்கள் எல்லாம் கேட்டதை பெற்றுவிட்டீர்கள். பெற்றதற்கு பிறகு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பலன் கிடைக்க பெற்றார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பார்ப்பனை போன்றவர்களாக நீங்களும் மாறிவிடாதீர்கள் என்று எச்சரித்தார். அதே எச்சரிக்கையை தான் நாம் இன்றைக்கும் விட வேண்டி இருக்கிறது. இங்கிருந்து சூத்திரர்களாக பஞ்சமர்களாக இருந்து உயர்ந்து இன்றைக்கு வெவ்வேறு இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறவர்களை நாக்கி நாம் கேட்க விரும்புவது, நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள், உயர்ந்த பிறகு பார்ப்பானுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து நீங்களும் ஒரு நூல் கிடைத்தால் கழுத்தில் போட்டுக்கொள்ள தயாராகி விட்டீர்கள். ஆனால் உன்னுடைய வீட்டைச் சேர்ந்தவர்கள் இங்கு தெருவில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் மனிதநேயத்தோடு திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி திரும்பி பார்த்தால் ஒழிய நம்மால் முன்னேற்றம் அடைய முடியாது. அப்படி திரும்பி பார்ப்பதற்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கிறது. அந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கம் தான் பார்ப்பன மயக்கத்தை களைந்து நமக்கெல்லாம் தெளிவை தருவதற்கான ஒரே இயக்கம். எப்படி TM நாயருக்கும் சர்பிட்டி தியாகராயருக்கும் இருந்த முரண்பாடுகளை நடேசனார் உட்கார்ந்து தீர்த்து வைத்தாரோ, அதுபோல அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்களை MK ஸ்டாலின் உட்கார்ந்து தான் தீர்மானிக்க முடிகிறது, தீர்த்து வைக்க முடிகிறது. மம்தா பானர்ஜிக்கும் அதோ அங்கே புகைப்படமாக இருக்கிறாரே தோழர் சீதாராம் யெச்சூரி, இவருடைய CPM கட்சிக்கும் இருந்த முரண்பாடுகளை யார் தீர்த்து வைக்க முடிந்தது? தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம் தான் தீர்த்து வைக்க முடிந்தது. யாரெல்லாம் சேர முடியாது என்று சொன்னார்களோ அவர்களை எல்லோரையும் சேர்த்து நிற்பாட்டி வைத்து இந்தியா முழுமைக்கும் சுயமரியாதையை கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருப்பது திராவிட இயக்கம் மட்டும்தான். வேறு யாராலும் அந்த விடிவு கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையான புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் தேவை ஒரே ஒரு உணர்வுதான், அந்த சுயமரியாதை உணர்வு. அந்த சுயமரியாதை உணர்வை நாம் பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு நமக்கு அனைவருக்கும் எந்த தனி வழிகாட்டுதலும் தேவையில்லை, நம்முடைய மூளை வழிகாட்டும். இன்றைக்கு இந்தியா முழுவதும் தொடர்ந்து பேசுபொருளாக மாறியிருக்கும் பல்வேறு விவகாரங்களில் நாம் நீதி கட்சியிலிருந்து சுயமரியாதை இயக்கத்திலிருந்து திராவிட இயக்கம் பரிணமித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியிருப்பது வரைக்கும் பேச வேண்டும். இந்த சூழலில் தான் புதிதாக நானும் கூட 2 கண்ணுல ஒரு கண்ணு தமிழ் தேசியம், இன்னொரு கண்ணு திராவிடம்னு வச்சுக்கிட்டு வந்திருக்கேன் என்று ஒரு மிருக காட்சி சாலையிலிருந்து தப்பித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு மரக்கடை பகுதியில் மக்கள் சந்திப்பு, ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, மக்கள் சந்திப்பு. மரக்கடைக்கார தாத்தா அழுகுறாரு. மரக்கடையில இருந்த பலகையும் பெஞ்சையும் திருடிட்டு போயிட்டாங்களாம். ஏண்டா? காலையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவாக ஒன்றை சொன்னார். திராவிட இயக்கத்தின் பின்னால் இருப்பவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருப்பார்கள், சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பார்கள், கொள்கை தெளிவுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்படி கொள்கை தெளிவுள்ளவர்களாக தமிழர்கள் அனைவரையும் மாற்றுகின்ற வரைக்கும் நம்முடைய சுயமரியாதை பிரச்சாரம் தொடர வேண்டும். இது போன்ற கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். திராவிடர் விடுதலை கழகம் இன்னும் 100 கூட்டங்கள் இப்படி போட்டாலும் அந்த 100 கூட்டங்களுக்கும் நாங்கள் வருகிறோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காக உழைப்போம். இன்னும் 100 பேச்சாளர்களை தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் அவர்களை பேச வைப்போம். திராவிட இயக்கத்தை இன்னும் 100 தலைமுறை தாண்டியும் வாழ்வதற்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.